ஏசப்பா தான் நமக்கு ஜீவன். ஆமாம், ஏசப்பா தான் நமக்கு ஒளி. அந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கை அப்படியே பிரகாசிக்கும். உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுவாராம். அதான் சொன்னார் தம்முடைய சீசர்களை பார்த்து, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. உங்களை அவர் வெளிச்சமாக மாற்றிட்டே இருக்கிறார். அப்படியே உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கும். இதில் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி. முத பிரகாசிக்க பண்ணினது யாரை? யோவான் ஸ்நானனை. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஏன் என்ன சொன்னார்? இருள் இருக்கிற ஜனத்துக்கு வெளிச்சம். ஆமேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தேங்க்யூ டாடி. நீ அநேகரை கர்த்தர் இடத்துல திருப்புவப்பா அப்படின்னு நாப்பில். ஆமேன். அல்லேலூயா. அந்த வெளிச்சத்தின் இடத்துக்கு திருப்பினவன் யோவான் ஸ்நானன். ஆமேன். அதனால தான் ரொம்ப 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 பெரிய ஆள். வேதம் சொல்லுது, பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் என்று உங்களையும் வேதம் சொல்லுகிறது. ஆமேன். தேங்க்யூ டாடி. யோவான் ஸ்நானன் அதை சுதந்திரிக்கல இல்லையா? அந்த ராஜ்யத்தின் வாழ்க்கையை வாழலை. அதுக்கு முன்னாடி அவர் மரிச்சிட்டார். ஆமேன். தேங்க்யூ டாடி. நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். அந்த மரணம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மரண இருளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். ஆமீன். அவர் உங்களுக்குள்ளேயே வாசமாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. ஜீவன் இருந்தால் நீங்கள் எப்படி சாக மாட்டீங்க. ஆமேன். மரணத்தை பார்க்க மாட்டீங்க. ஆமேன். 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 தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியெல்லாம் இதை அறிஞ்சப்போவே போயிருக்கும். ஆமீன். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி இருக்கும். உங்கள் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்குவார். ஆமேன். ஆமேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் வளர்த்தெடுப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் பிரதர் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ சத்தியத்தை அறிஞ்சோம். பாருங்கள், உங்களுக்கு பணம் அது இதெல்லாம் இருந்துச்சுன்னா லைவ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் மடிக்கும். உண்மையாக பொய்யா? அதாவது தேவனை தேடுறது கொஞ்சம் மடிக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பணம் காசு அப்படி கொஞ்சம் நல்லா இருந்தீங்கன்னா, நல்லா இருக்கும்போது தேவனை தேடுறத விட டல்லாக இருக்கும்போது தேவனை தேடுறது அதிகம் இருக்கும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனை புரியுது? கர்த்தர் நல்லவர். அப்படியே நம்ம கேரக்டர் நல்லா இருக்கும்போதும் டல்லாக இருக்கும்போது எப்பொழுதும், ஆமாம், நல்லா இருக்கும்போதும் அவரை தேட ஆரம்பிச்சிட்டோம்னா டல்லான நேரமே இருக்காது. எத்தனை புரியுது? ஆமேன். அதனால் இக்காலத்து பாடுகள் பின்ன ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கல. இன்னும் நம்ம உருவாகணும், இன்னும் நம்ம அப்பாவை கிட்டி சேரணும். அதனால் சில காரியங்கள் நடக்காமல் இருக்குது, அது ஸ்டாப்பாக இருக்குது. அதெல்லாம் சரியாயிடும். இல்லைன்னா நம்ம கர்த்தரை தேட மாட்டோம். நம்ம ரொம்ப முக்கியம் அவருக்கு. புரியுதுங்களா? ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது, ஒரு செகண்ட் கூட ஆகாது. ஆனால் நீங்கள் ரொம்ப முக்கியம். உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறார். அதனால தான் பாருங்கள், இப்போ தாகத்தோடு பாரத்தோடு வரோம் இல்லையா தேவ சமூகத்தில். உங்களுக்கு சின்ன சின்ன குறைகள் தேவ சமூகத்தில் வாரீங்க, கர்த்தர் விடுவிப்பார். கர்த்தருடைய வார்த்தை என்னை விடுவிக்கும், பலப்படுத்தும், ஆசீர்வதிப்பார், சுகப்படுத்தும்னு வாரீங்க இல்லையா? தேடி நாடி அப்படியே உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறார். போக 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 ஒரு இடம் இருக்கும். எது இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு அவரோட ஐக்கியமாக இருந்து சூப்பராக போயிட்டே இருப்பீங்க. ஓகே, காட் பிளஸ் யூ.